சென்னையில் கடந்த சில நாட்களாக மெட்ராஸை எனப்படும் கண் நோய் வேகமாக பரவி வருகிறது. இதிலிருந்து பொதுமக்கள் எப்படி கண்களை பாதுகாத்துக் கொள்வது, உரிய சிகிச்சை முறைகள் என்ன என்பது குறித்து மருத்துவர் சுமதி ஆனந்துடன் எமது செய்தியாளர் ராஜா நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். இந்த மெட்ராஸை எனப்படும் இந்த கண் நோய் எதனாலங்க வருது? இது ஒரு அடினோ வைரஸ் என்ற கிருமியால் கண்ணை பாதிக்கிறது. இது பாதிக்கப்பட்டவங்க கண் வீங்கி செவந்து தண்ணி வந்துட்டு அழுக்கு வந்துட்டு உறுத்தலோட அவஸ்தையை கொடுக்கும். இது வேகமாக அடுத்தவங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இது ரொம்ப அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இந்த மழை காலத்தில் இது அதிகமாக நம்ம ஊரில் இருக்குது. பட்டு த்ரூ அவுட் த இயர் நாங்கள் பார்க்குறோம். பட் இந்த மாதிரி நிறைய மக்களை பாதிக்கிறதுன்றது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தான். சரிங்க, இந்த கண் நோய் வந்த பிறகு எது போன்ற மருந்துகள் எடுக்கணும், எது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளும்? இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட இதோட சூப்பர் ஆடட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பேசிக்காக ஒரு ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸு கூட ஒரு டியர் சப்ஸ்டியூட் ஆர் லியூப்ரிகன்ஸ்ன்னு நாங்கள் சொல்வோம். அதுவும் இது 2 மருந்து மட்டும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு 3 to 4 times a day. இந்த லூப்ரிகன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 7-8 முறை அந்த மாதிரி ஒரு 4 நாள் போட்டு பார்க்கலாம். இதில் சரியாகலைன்னா கண் மருத்துவரை நீங்கள் அணுகிறது தான் நல்லது. சில நேரம் இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப வீரியமாக வருது. அந்த மாதிரி வரும்போது கருப்பிழியை கூட பாதிக்குது. அதனால் 2-3 நாளுக்கு மேலே இந்த கண் வியாதி சரியாகலைன்னா நீங்கள் கண் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுறது நல்லது. இப்போ இந்த கண் நோய் வந்துட்டாலே இது அடுத்தவங்கள பார்த்தாலே பரவுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இது பார்க்கறதுனால பரவுதா, இல்லை எது போல் அடுத்தவர்களுக்கு இது தொற்றக்கூடிய நிலை இருக்குது? பார்த்தால பரவுறதுன்றது ஒரு தப்பான கருத்து. இது கண்ணில் வர செக்ரீஷனாலும் கண்ணிலேருந்து வர டிஸ்சார்ஜாலும் தான் அடுத்தவங்களுக்கு பரவும். இப்போ கண் வலி வந்தவங்க கண்ணை தொட்டுட்டு ஒரு இடத்த தொட்டால் அதை இன்னொருத்தர் தொட்டால் அவங்களுக்கு வந்துடும். அதனால் கண் நோய் வந்தவங்க கண்ணை தொட்டாலே கையை சோப் அண்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணணும். யாராவது அவங்களுக்கு மருந்து போட்டாலும் அவங்களும் கையை வாஷ் பண்ணணும். பிளெயின் ஆர்டினரி சோப் அண்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணாலே மற்றவங்களுக்கு பரவாமல் நம்ம பாதுகாப்பலாம். ஸோ நேராக பார்த்தாலே வருதுன்னா கண் மருத்துவர் எங்களுக்கு டெய்லி இந்த கண் வியாதி வரணும். பார்த்தா வர்றதுன்றது ரொம்ப தப்பான கருத்து. இப்போ ஒவ்வொரு நோய்க்கும் வருமுன் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த கண் நோய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒருத்தவங்களுக்கு வந்துட்டாலே வீட்டில் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, நண்பர்கள் வரக்கூடிய சூழல் இருக்குது. அப்படி இருக்கல நம்ம இந்த கண் நோயிலிருந்து எப்படி வருமுன் பாதுகாத்துக்கணும்? வருமுன் பாதுகாக்கின்றது பர்சனல் ஹைஜீன் தான். வெளியிலேருந்து ஒரு காமன் பிளேஸ் போயிட்டு வந்தோம்னா கையை உடனே வாஷ் பண்ணணும். வீட்டில் யாராவது பாதிப்பு இருந்தால் அவங்கள ஒரு ஐசோலேட்டடாக இருக்க வைக்கிறது பெட்ரு. அவங்களுக்கு மருந்து போட்டாலும் கையை வாஷ் பண்ணணும். வர்றதுக்கு முன்னே மருந்து போட்டு கண் வியாதியை தடுக்க முடியாது. நீங்கள் அதுக்கப்புறம் கண் வியாதி வந்தீங்கன்னா அதே மருந்து போட்டால் உங்களுக்கு அது வேலை செய்யாது. ஸோ வருமுன் பாதுகாக்கிறதுக்கு எந்த மருந்தும் கிடையாது. பர்சனல் ஹைஜீனால் தான் நீங்கள் தடுக்க முடியும்.